கலிங்க இளவரசன் பீமவேலனின் மாளிகை அது. சாளரத்தில் நடந்தபடியே சுவற்றில் வரையப்பட்டிருந்த ஓவியங்களையும் தூண்களுடன் நின்று கொண்டிருந்த சிற்பங்களையும் பார்த்தபடியே நடந்து கொண்டிருந்தான் செங்குவீரன். அவனுக்கு பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்த பீமவேலன் ஓவியங்கள் மற்றும் சிற்பங்களை பற்றி விளக்கிக் கொண்டிருந்தான். ஏதோ 2 கண்கள் தன்னையே உற்று நோக்குவதை போன்று உணர்ந்த செங்குவீரன் திரும்பி பார்த்தான். சிற்பங்களைத் தவிர அவனது விழிகளுக்கு எதுவுமே புலப்படவில்லை. தனது மாளிகைக்குள் செங்குவீரனை அழைத்து செல்லலானான் பீமவேலன். நடந்து கொண்டிருந்த செங்குவீரன் சுவற்றில் வரையப்பட்டிருந்த ஒரு ஓவியத்தைக் கண்டு அசையாமல் நின்று கொண்டிருந்தான். அதைக் கண்ட பீமவேலன் செங்குவீரனின் பார்வை நிலை கொண்டிருந்த இடத்தை நோக்கினான். அப்போது செங்குவீரன் சுவற்றில் வரையப்பட்டிருந்த ஓவியத்தை பீமவேலனிடம் சுட்டிக்காட்டியபடியே, இது கலிங்கர்களின் மகத படையெடுப்பை விவரிக்கும் ஓவியம்தானே என வியப்புடன் வினவினான். ஆமாம் படைத்தலைவரே, கலிங்க வீரர்களின் மகத தாக்குதலை சித்தரிக்கும் ஓவியம்தான் இது என பெருமையுடன் கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த செங்குவீரன், மகதத்திலிருந்து கலிங்க மன்னர் காரவேலரும் தாங்கள் மீட்டு வந்த கலிங்க சைனர் இவர்தானே என வினவியபடியே பக்தியுடன் சுவற்றில் வண்ணப்பொடிகளால் தீட்டப்பட்டிருந்த ஓவியத்தை நோக்கினான். செங்குவீரனின் பார்வையில் மிதமிஞ்சிக் குடியிருந்த பக்தியைக் கண்ட பீமவேலன், படைத்தலைவரே, கலிங்க சைனரை தரிசிக்க வேண்டுமா தாங்கள் என வினவினான். அவரை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அது எனது பாக்கியம் என பணிவுடன் தெரிவித்தான் செங்குவீரன். புறப்படுங்கள் படைத்தலைவரே என தெரிவித்த பீமவேலன் முன்னால் நடக்க செங்குவீரன் அவனை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தான். அப்போது பீமவேலன் செங்குவீரனிடம், படைத்தலைவரே, கலிங்க சைனரின் வரலாற்று பயணத்தை பற்றி தாங்கள் அறிவீர்களா என வினவினான். கலிங்கத்திற்கு வருவதற்கு முன் கலிங்க சைனரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்களே இன்னொரு முறை அவரை பற்றி தெரிவியுங்கள். கலிங்க சைனரோடு இணைந்த கலிங்க வரலாற்று பற்றியும் அறிந்து கொள்கிறேன் என ஆர்வத்துடன் தெரிவித்தான். சில 100 ஆண்டுகளுக்கு முன் நந்தர்கள் மகதத்தை ஆண்டு கொண்டிருந்த போது கலிங்கத்திற்கும் மகதத்திற்கும் பெரும் போர் நடைபெற்றது. அப்போரில் கலிங்கம் தோற்று மகதம் வென்றுவிட சிங்கபுரிக்குள் நுழைந்த மகத படை எங்களின் குல தெய்வமான கலிங்க சைனரையும் அவரது இரத்தின அரியணையையும் கொள்ளையடித்து விட்டு சென்றுவிட்டனர். நந்தர்களுக்கு பிறகு மகதத்தை மௌரியர்கள் கைப்பற்றினார்கள். மௌரியர் காலத்திலேயே தலை தூக்கத் துவங்கிய கலிங்கம் அசோக பியதேசியின் தாக்குதலால் முற்றிலும் நிலைகுலைந்து போனது. அசோகன் இறந்த பிறகு எனது முப்பாட்டன், அதாவது எனது தந்தை காரவேலரின் தாத்தா, கலிங்கத்தை மௌரிய அரசுக்கு எதிராக சுதந்திர நாடாக அறிவித்துக் கொண்டார். மெல்ல வளரத் துவங்கிய கலிங்கம் எனது தந்தை அரசராக முடிசூடியதும் அது இழந்த தனது பெருமைகளை மீண்டும் பெறத் துவங்கியது. என் தந்தை அரியணை ஏறியதும் அவர் எடுத்த முதல் நடவடிக்கை கலிங்கர் சைனரை மீட்க எடுத்த நடவடிக்கைத்தான். அவர் மகதத்தின் ராஜகிருகம் மீது படையெடுத்தார். சுங்கன் தனது தலைநகரை மாற்றிக்கொண்டு பின்வாங்கினான். எதிர்த்த போஜர்களை கொன்று போட்டு எனது தந்தை கலிங்க சைனர் மற்றும் இரத்தின அரியணையை கைப்பற்றி வந்தார். கலிங்கம் அடிமைப்பட்டு கிடந்த வேளையில் கலிங்கத்தை விட்டு வெளியேறிய சைனர் கலிங்கம் பேரரசானதும் திரும்பி வந்து விட்டார் என புன்னகையுடன் தெரிவித்தான் செங்குவீரன். நீங்கள் கூறுவது அனைத்தும் உண்மைதான் படைத்தலைவரே. எங்களது குலக்கடவுள் திரும்பி வந்த பிறகு கலிங்கத்திற்கு வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டிருக்கிறது என பெருமையுடன் கூறியபடி சென்று கொண்டிருந்த போதே எதிரில் நின்று கொண்டிருந்த மாளிகையை கண்ட செங்குவீரன் வியப்புடன், இம்மாளிகைத்தான் கலிங்கத்தின் பெருவெற்றி மாளிகையா என வினவினான். ஆமாம் படைத்தலைவரே, இதுதான் கலிங்கத்தின் வெற்றி திருமாளிகை. கலிங்கத்தின் போர் வெற்றிகளை சுமந்து கொண்டு நிற்கிறது. 38,100,000 காசுகளால் கட்டப்பட்டிருக்கும் விஜய மாளிகை அல்லவா அது என கூறிய செங்குவீரன் பெரும் ஆடம்பரத்துடன் கட்டப்பட்டிருந்த மாளிகையை பார்த்தபடியே அதற்குள் நுழைந்தான். மாளிகையின் இரத்தின அரியணையின் மீது பெரும் ஆடம்பரத்துடன் நின்று கொண்டிருந்தார் கலிங்க சைனர். பணிவிடை செய்யும் 2 தேவதைகள் அவருக்கு 2 புறமும் காணப்பட 7 தலைகளை கொண்ட பாம்பு குடைக்கு கீழ் ஆடைகளை களைந்து அம்மணமாக நின்று கொண்டிருந்தார் கலிங்க சைனர். கருணையே வடிவான கலிங்க சைனரின் முகத்தை பார்த்தபடியே செங்குவீரன் சிறிது நேரம் தன்னிலை மறந்து நின்று கொண்டிருந்தான். அப்போது பீமவேலன், வீரரே வாருங்கள், நாம் மாளிகையை சுற்றி பார்க்கலாம் என கூறிக்கொண்டு அழைத்து சென்றான். அந்த விஜய மாளிகை சுவரெங்கும் நிரம்பியிருந்த சிங்கம், புலி, காட்டு எருமை ஆகியவற்றின் மண்டை ஓடுகள், கொம்புகள் மற்றும் யானை தந்தம் ஆகியவற்றை பார்த்த செங்குவீரன் வியப்புடன்,
இளவரசே, நானும் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். கலிங்கத்தின் மிகச்சிறந்த வீரர் என்று. பெரும் வேட்டைக்காரராக இருக்கும் தாங்கள் பாசறையில் எருமைகளை கண்டபோது எதற்காக அமைதி காத்தீர்கள் என வினவினான். சில வேளைகளில் சில அதிசயங்களை காண வேண்டுமெனில் அமைதியாகத்தானே இருக்க வேண்டியிருக்கிறது என சிரித்தபடி தெரிவித்தபோது குறுக்கிட்ட பீமவேலனின் உபதளபதி ஒருவன், படைத்தலைவரே, இதை போன்றதொரு மாளிகை பாரத வருஷத்தில் இதுவரை யாரும் கட்டியதில்லை. காலம் கடந்தும் இம்மாளிகை கலிங்கத்தின் பேரரசர் காரவேலரின் புகழை பறையறிவித்து தெரிவித்துக் கொண்டிருக்கும் என பெருமையுடன் தெரிவித்தான். அவன் கூறியதை கேட்ட செங்குவீரன் சிரித்தபடியே, வீரரே, எங்களது மன்னர் கரிகாலர் ஆடம்பத்திற்காக இப்படி ஒரு மாளிகையை இதுவரை எழுப்பவில்லைதான். ஆனால் மொத்த சோழ நாடே வளம் பெறும் வகையில் புகார்பட்டினத்தை மேம்படுத்தி இருக்கிறார். அதனை உலகின் வணிகத் தளமாக மாற்றியிருக்கிறார். கிழக்கே தூர நாடுகளிலிருந்தும் மேற்கே யவனம் வரையிலும் வடக்கே இமயத்தை கடந்தும் பெருமையுடன் பேசிக்கொள்ளும்படி புகாரை மாற்றியிருக்கிறார். அவர் மாற்றியமைத்திருக்கும் புகார் இந்த வெற்றி மாளிகை என அனைத்தும் காலத்தினால் அழிக்கப்படலாம். தடமே தெரியாமல் கூட அழிந்துவிடும். ஆனால் கரிகாலர் மக்களுக்காக காவேரி நதிக்கு குறுக்கே கட்டியிருக்கும் அணை காலம் முழுக்க கரிகாலரின் புகழை கூறிக்கொண்டிருக்கும். காடுகளை திருத்தி அவர் ஏற்படுத்தியிருக்கும் வயல்கள் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு கரிகாலரின் புகழை நிலைநிறுத்தியிருக்கும். கலிங்கத்தின் கிழக்கே சிங்கபுரியின் கடற்கரை மாளிகைகள் அனைத்தும் புயலினால் சேதமடைந்திருப்பதை வரும்போது கண்டேன். அதை போன்றே இந்த மாளிகை, இதில் தீட்டியிருக்கும் ஓவியங்கள், இந்த சிற்பங்கள் என அனைத்தும் அழிந்து போகலாம். இதை போன்றே பெரும் பட்டினமான புகாரும் கூட இயற்கையினால் தடம் தெரியாமல் சிதைந்து போகலாம். ஆனால் கரிகாலரின் வீரப்புகழ் இன்னும் 2100 வருடங்கள் கடந்த பிறகும் நிலைத்து நின்று கரிகாலரின் புகழை எழுதத் தூண்டிக் கொண்டிருக்கும் என அவனது விழிகளில் தனது பார்வையை நிலைக்க விட்டபடியே தெரிவித்தான் செங்குவீரன். செங்குவீரன் அளித்த பதிலை கேட்டதும் தலையை கீழே தொங்க போட்டுக் கொண்டான் கலிங்கத்தின் உபபடை தளபதி. தனது உபதளபதியின் விபரீதமான கேள்வியை கேட்டதும் சற்றே கோபமடைந்தாலும் அதை வெளிப்படுத்திக் கொள்ளாத பீமவேலன் சுவற்றில் மாட்டியிருந்த வாள் ஒன்றை கையில் எடுத்து, வீரரே, உங்களது வீரத்தை இன்று நான் பாசறை களத்தில் கண்டேன். பாரத வருஷமே வியந்து போற்றும் வீரருடன் வாட்சமர் புரிவதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். உங்களுடன் வாட்சமர் புரிய விரும்புகிறேன். எனது அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என கூறியபடியே செங்குவீரனை நோக்கி கையில் இருந்த வாளினை வீசினான். எதிர்பாராத நேரத்தில் பீமவேலனின் வாள் தன்னை நோக்கி வருவதை கண்ட செங்குவீரன் கீழே குனிந்து அவனது வாழ்வீச்சிலிருந்து விலகிக் கொண்டான். அதை கண்ட பீமவேலன், உங்களது பார்வையைப் போலவே உங்களது நகர்வும் அதிவேகமாக இருக்கிறது என கூறியவன் சிறிதும் தாமதிக்காமல் மீண்டும் செங்குவீரனை தாக்கினான். அவன் தாக்கத் துவங்கிய பிறகுதான் தனது வாளினை புறவியின் மீது கிடத்தியிருக்கும் உடைமைகளுக்கிடையில் மறைத்து வைத்துவிட்டு வந்துவிட்டதை நினைத்து கொண்ட செங்குவீரன் உடனே பின்னால் நகர்ந்து சுவற்றில் மாட்டியிருந்த குறுவால் ஒன்றை கையில் எடுத்து பீமவேலனின் தாக்குதலை எதிர்கொள்ள ஆயத்தமானான். அப்போது பீமவேலன், சோழ படைத்தலைவருக்கு மிகவும் பிடித்த ஆயுதம் குறுவால்தான் போலிருக்கிறதே என கூறியபடியே செங்குவீரனை நோக்கி சரமாரியாக தனது வாளினை சுழற்றினான். தான் நின்ற இடத்திலிருந்து சிறிதும் நகராத செங்குவீரன் அவனது வாளின் தாக்குதலை தன் கையில் இருந்த குறு வாளினால் அனாயசமாக தடுத்தபடியே, நண்பரே, வீரம் கையில் இருக்கும் ஆயுதத்திலிருந்து வெளிப்படுவது அல்ல, அது காதலை போன்று உள்ளத்திலிருந்து வெளிப்படுவது என கூறியபடியே எந்தவித எதிர்த்தாக்குதலையும் தொடுக்காமல் பீமவேலனின் திறத்தை அறிந்து கொள்ள தற்காப்பு போரில் மட்டும் ஈடுபட்டு கொண்டிருந்த போதே, தாங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை வீரரே என தெரிவித்தபடியே அங்கு நுழைந்தார் கலிங்க மன்னர் காரவேலர். அரசரை கண்டதும் செங்குவீரன் சமரை கைவிட்டு தனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டான். அவனது வணக்கத்தை ஏற்றுக்கொண்ட காரவேலர் ஏதோ கேட்க வாயெடுத்தார். ஆனால் அதற்குள் குறுக்கிட்ட பீமவேலன், தந்தையே, சற்று தாமதமாக தாங்கள் வந்திருக்கலாம் அல்லவா என வாட்சமர் பாதியிலேயே நின்றுவிட்டதை நினைத்து வருத்தத்துடன் வினவினான். என்ன செய்வது பீமவேலா, கலிங்க சேனரின் நினைப்பு அப்படி இருக்கிறது. காலையில் நீ சற்று தாமதமாக வந்திருந்தாலும் அல்லது சோழ படைத்தலைவர் சற்று தாமதமாக வந்திருந்தாலும் எனது எண்ணம் ஈடேறி இருக்கும். ஆனால் கடைசி வரை எனது எண்ணம் ஈடேறவில்லையே. என்ன நடைபெற வேண்டும் என்று இறைவனால் வகுக்கப்பட்டிருக்கிறதோ அதுதானே நடைபெறும். அவர் கூறியதை கேட்ட பீமவேலன் எந்த பதிலையும் அளிக்காமல் அமைதியாக அவனுக்கு முன்பு நின்ற செங்குவீரனையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போது மகா மேக வாகன அரசர் காரவேலர்
படைத்தலைவரே, நீங்கள் போதுமான அளவு ஓய்வெடுத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் நான் என தெரிவித்தவர் செங்குவீரனின் முகத்தை பார்த்தபடியே புன்னகைத்தார். செங்குவீரனும் புன்னகைத்தபடியே வழிப்போக்கர் விடுதிகள் மற்றும் மன்ன சத்திரங்கள் என அனைத்தும் கலிங்க மன்னரின் அறம் நிறைந்த ஆட்சியில் எந்தவித குறைவும் இல்லாமல் இயங்குகின்றன. பயணத்துடன் ஆங்காங்கே ஓய்வெடுத்தே வந்திருக்கிறேன் என தெரிவித்தான். செங்குவீரன் கார்வேலரின் நல்லாட்சியை பற்றி தெரிவித்ததை கேட்டதும் மகிழ்ச்சியுடன், தங்களுக்கு எந்தவித களைப்பும் இல்லை என்றால் சோழ படைத்தலைவரே, சிங்கபுரியை நோக்கி வருகை தந்திருக்கும் காரணத்தை யாம் அறிந்து கொள்ளலாமா என வினவினார். நிச்சயமாக அரசே என அவரது விழிகளில் தனது பார்வையை நிலைக்க விட்டபடியே செங்குவீரன் தெரிவிக்க, ஆசனம் ஒன்றில் அமர்ந்த காரவேலர் அருகில் கிடந்த ஆசனங்களை இருவருக்கும் சுட்டிக்காட்டினார். இருவரும் அமர்ந்ததும் அங்கு சிறிது நேரம் அமைதி நிலவியது. அப்போது எதிரில் நின்ற உபதலைவனை நோக்கினார் காரவேலர். அவரது கட்டளையை புரிந்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். செங்குவீரன் தான் முதலில் துவங்கினான். அரசே, நான் வந்திருக்கும் நோக்கத்தை இருவருமே ஓரளவு ஊகித்திருப்பீர்கள். சோழப்படை புறப்பட்டு வடுக நாட்டில் நிலை கொண்டிருப்பதையும் அறிவீர்கள் என செங்குவீரன் கூறிக்கொண்டிருந்த போதே குறுக்கிட்ட காரவேலர், சோழப்படை வடுக நாட்டில் நிலை கொண்டது மட்டுமல்ல, சாதவாகன தேசத்தின் எல்லைப்புற கோட்டையை கைப்பற்றிக் கொண்டதை பற்றியும் அறிவோம் யாம் என தெரிவித்தார். நான் அறியாத என் படையின் தாக்குதலை பற்றி தாங்கள் அறிந்து வந்திருப்பது எனக்கு பெருத்த ஆச்சரியத்தை அளிக்கிறது அரசே என செங்குவீரன் தெரிவித்ததுமே குறுக்கிட்ட பீமவேலன், சோழபடையின் தாக்குதலை பற்றி உங்களுக்கு தெரியாதா என வியப்புடன் வினவினான். இல்லை இளவரசே, நேற்றிரவு கலிங்கவனத்தில் ஒருவன் என்னிடம் சிங்கபுரிக்கு செல்ல வேண்டாம், சென்றால் கைது செய்யப்படுவீர்கள் என எச்சரிக்கை செய்யும் போது சோழப்படை மற்றும் சாதவாகன எல்லைப்புற படையின் போர் பற்றி தெரிவித்தான். எனது கட்டளைக்கு முற்றிலும் மாறான தகவலை நான் நம்பவில்லை. கலிங்க அரசரே குறிப்பிடும் போது என செங்குவீரன் கூறிக்கொண்டிருந்த போதே குறுக்கிட்ட பீமவேலன், அவன் எதற்காக உங்களை சிங்கபுரிக்கு வரவேண்டாம் என்று எச்சரிக்கை செய்ய வேண்டும் என வினவியபடியே பார்வையை சாளரத்தில் ஆடிக்கொண்டிருந்த திரைச்சீலையை நோக்கி செலுத்தினான். நேற்றிரவு கலிங்க வனத்தில் சிலர் ஒருவனை சூழ்ந்து கொண்டு தாக்க முனைந்தார்கள். அப்போது அவனை நான் காப்பாற்றினேன். அதனால் கூட அவன் என்னை காப்பாற்ற நினைத்திருக்கலாம். என்ன, கலிங்கவனத்தில் கள்வர்களா என ஆத்திரத்துடன் வினவினான் பீமவேலன். ஆமாம் இளவரசே, வன தொடக்கத்தில் அமைந்திருக்கும் சத்திரத்திலிருந்து நான் பொழுது கடந்து புறப்பட்ட போதே எச்சரிக்கை செய்தார்கள். நான் தான் கேட்காமல் பயணித்தேன். நல்ல வேளை நான் அவர்களின் எதிர்ப்பையும் மீறி புறப்பட்டதால் என்னால் ஒருவனை காப்பாற்ற முடிந்தது. இல்லையேல் என பாதியிலேயே வாக்கியத்தை முடித்த செங்குவீரன் அவனுக்கு முன்னால் ஆத்திரத்துடன் அமர்ந்திருந்த பீமவேலனையே நோக்கினான். ஆனால் பீமவேலனோ சாளரத்தின் திரைச்சீலையை நோக்கி பார்வையை கோபத்துடன் திருப்பினான். நேற்றிரவு நடந்த தாக்குதலை பற்றி முற்றிலும் மறைத்துவிட்ட வர்த்தினியை பீமவேலன் கோபத்துடன் நோக்க அவள் தலையை கீழே குனிந்து கொண்டாள். அப்போது காரவேலர், படைத்தலைவரே, உங்களது கட்டளைக்கு முற்றிலும் மாறான தகவல் என்றால் என வினவினார். ஆமாம் அரசே, அந்த தகவல் எனது கட்டளைக்கு முற்றிலும் மாறான தகவல்தான். அப்படியெனில் தன்னிச்சையாக சோழப்படை சாதவாகன கோட்டையை கைப்பற்றியிருக்கும் என்கிறீர்களா என வினவினார் காரவேலர். அதற்கு வாய்ப்பு இல்லை. கிருஷ்ண நதிக்கரையில் என்ன நடந்தது என்பதை முற்றிலும் அறியாத வரையில் என்னால் எதையும் கூற இயலாது. காரவேலர், அந்த தாக்குதலை பற்றிய கவலையை விடுங்கள். படைத்தலைவர் நினைத்திருந்தால் தூதுவர்களை அனுப்பி கலிங்கத்திற்கு தகவலை தெரிவித்திருக்கலாம் அல்லவா? படைத்தலைவரே, சிங்கபுரி வரை நேரில் வருகை தந்திருக்கும் காரணத்தை நான் அறிந்து கொள்ளலாமா என மீண்டும் வினவினார். தூதுவர்களை அனுப்பி இருக்கலாம். ஆனால் கலிங்கத்தின் சிறந்த பட்டினமான சிங்கபுரியை நேரில் பார்க்க வேண்டும் என்பது என் நெடுநாள் அவா. அது மட்டுமல்லாமல் கலிங்கத்தின் மா வீரராகிய பீமவேலரையும் நேரில் சந்திக்க வேண்டும் என்பது என் தனி விருப்பம். ஆதலால் நானே புறப்பட்டு வந்துவிட்டேன். யவனம் வரை உங்களது வீரம் பிரசித்தி பெற்றது. இந்த நிலையில் ஒரு சாதாரண வீரனான என்னை தாங்கள் உயர்த்தி பேசுவது எதற்காக செங்குவீரரே என வினவினான் பீமவேலன். பதிலுக்கு செங்குவீரன், இளவரசரின் தன்னடக்கம் என்னை வியக்க வைக்கிறது என தெரிவிக்க அங்கு சிறிது நேரம் அமைதி நிலவியது. பிறகு செங்குவீரனே, அரசே, சில தனிப்பட்ட காரணங்களுக்காக சோழ பேரரசர் மாவீரர் கரிகால் வளவர் மகத நாடு வரை படையெடுக்க புறப்பட்டிருக்கிறார் என்பதை தாங்கள் அறிவீர்கள் என தனது பேச்சை துவங்கினான். தனிப்பட்ட காரணம் என்று கூறி எதற்காக வீரரை பெரும் உண்மையை மறைக்கிறீர்கள்? நான் எதையும் மறைக்கவில்லையே. சோழ படை தலைவர்களில் ஒருவரை
அவந்தியின் இளவரசனும் படைத்தலைவனுமான வஜ்ரபாகு மற்றும் சுங்க அரசின் பட்டத்து இளவரசன் சுங்கமித்திரன் ஆகியோர் சிறைபிடித்து யவனத்திற்கு அடிமையாக விற்றுவிட்டார்கள். தன் படைத்தலைவர் மீது பதிந்திருக்கும் கரையை போக்க சோழ பேரரசர் படையை திரட்டி போரை அறிவித்திருக்கிறார் என்று கூறுங்களேன். செங்குவீரன் எந்த மறுமொழியையும் அளிக்காமல் அவரின் விழிகளையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். நான் கூறுவதில் உங்களுக்கு வியப்பு வேண்டாம் படைத்தலைவரே. இதைத்தானே ஒற்றர்கள் மற்றும் தென்னகத்து வணிகர்கள் என அனைவரும் கூறுகிறார்கள். அவர்கள் உண்மையை கூறியிருக்கிறார்கள். சோழ படையின் இலக்கு மகதம் மட்டுமே. இடைப்பட்ட பகுதியில் தேவையில்லாமல் போர் ஏற்பட்டு வீரர்கள் மடிவதை சோழ பேரரசர் கரிகாலரும் விரும்பவில்லை, நானும் விரும்பவில்லை. படைத்தலைவரே, ஒற்றர்களும் தென்னகத்து வணிகர்களும் கூறும் காரணத்தை சாதாரண மக்கள் வேண்டுமானால் எளிதில் நம்பிவிடலாம். ஆனால் கலிங்க மன்னன் ஒரு நாளும் நம்ப மாட்டான் என சற்றே சத்தத்துடன் தெரிவித்தார் கலிங்க மன்னர் காரவேலர். அதை கண்ட செங்குவீரன், நீங்கள் பேசுவது எனக்கு புரியவில்லை அரசே என கூறினான். சோழ படைத்தலைவனுக்கு இழைத்த அநீதிக்கு பழிவாங்க சோழப்படை புறப்பட்டிருக்கிறது என்பது உங்களது ஒற்றர்கள் மூலம் உங்களால் அனுப்பப்பட்டிருக்கும் வதந்தி. சோழப்படை புறப்பட்டிருப்பதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. இன்னொரு காரணமா? ஆம். என்ன அது? படைத்தலைவருக்கு தெரியாததையா நான் கூறப்போகிறேன்? தாங்களே கூறினால் கலிங்க மன்னரின் எண்ணத்தையும் அறிந்து கொள்ள இயலும் அல்லவா? அசோக பியதசியை சோழ மன்னர் இளஞ்சேத் சென்னியால் தடுத்து மட்டுமே நிறுத்த முடிந்தது. ஆனால் அவரால் வடக்கு நோக்கி படையெடுக்க முடியவில்லை. தந்தையால் முடியாததை மகன் செய்து முடிக்க வேண்டும் என நினைக்கிறான். ஒட்டுமொத்த பரத வருஷம் முழுவதும் சோழ பேரரசன் கரிகாலன் தனது ஆதிக்கத்தை விரிவுபடுத்த முயற்சிக்கிறான். அதற்கு கரிகாலனுக்கு ஒரு காரணம் வேண்டும். ஆதலால் சோழப்படை தலைவனை யவனத்திற்கு அடிமையாக அனுப்பிய சுங்கமித்திரனை காரணமாக கொண்டு சோழப்படை புறப்பட்டு விட்டது. அவர் கூறியதை கேட்டதும் செங்குவீரன் சிரிக்கவே செய்தான். பிறகு சோழப்படைக்கு அப்படியொரு எண்ணம் இருந்திருந்தால் நான் சிங்கபுரிக்கு வருகை தந்திருக்கவே மாட்டேன் என தெரிவித்தான். சரி, சோழ பேரரசர் சிங்கபுரிக்கு அனுப்பியிருக்கும் செய்தி என்ன படைத்தலைவரே? முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டு வினவினார் காரவேலர். சோழப்படை மகத நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் கலிங்கத்தை கடந்தால்தான் முடியும். ஆதலால் சோழப்படைக்கு கலிங்க நாடு வடுகர்களை போன்று வழிவிட வேண்டும். சோழப்படைக்கு கலிங்க நாடு வழிவிடவில்லை என்றால் சோழப்படை தனக்கு வேண்டிய பாதையை உருவாக்கிக் கொள்ளும். ஆரிய வர்த்தத்தின் மன்னர்கள் அனைவரும் ஒற்றுமையாக எதிர்த்தாலும் எதிர்கொள்ள சோழப்படை தயாராகவே இருக்கிறது. செங்குவீரா என கோபம் கொண்டார் காரவேலர். 1300 ஆண்டுகளுக்கும் மேலாக மொழிப்பெயர் தேயத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த தமிழ் மூவேந்தர் கூட்டணியை சிதைத்து வணிகர் நகராகிய பித்துண்டாவை கைப்பற்றியதோடு மட்டுமல்லாமல் அதை உருவாக்கியவர்களே உங்களது முன்னோர்கள் என்றும் பாராமல் கழுதையை கொண்டு உழுது தமிழ் மன்னர்களை அவமானப்படுத்தினீர்கள். உங்களது கலிங்க நாடு அப்போதே தமிழ் படையினரால் அழிக்கப்பட்டிருக்கும். உங்களது நல்ல நேரம். அப்போது சோழ அரசர் இளஞ்சேத் சென்னி மறைந்து போனார். சோழ இளவல் வளவனும் சிறு குழந்தை. தென்னகத்தின் அரசியல் சூழல் உங்களுக்கு சாதகமாக போய்விட்டது. ஆனால் நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. சோழப்படை வீரர்கள் வெற்றியின் சுவையை அறிந்து விட்டார்கள். அவர்களை அவ்வளவு எளிதில் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதை நீங்களும் அறிவீர்கள். முறைப்படி சோழநாடு உங்கள் மீது போரை முதலில் அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் கரிகாலர் பெருந்தன்மையுடன் என்னை பேச அனுப்பி வைத்திருக்கிறார். செங்குவீரா, மறைமுகமாக போருக்கு அரைக்கூவல் விடுகிறாயா என வெகுண்டெழுந்தார் கலிங்க மன்னர் காரவேலர். அதை முடிவு செய்யும் பொறுப்பை கலிங்கத்திடமே விட்டுவிட்டோம் யாம். அப்படியெனில் போரா அல்லது அமைதியா என்பதை கலிங்கம்தான் முடிவு செய்ய வேண்டும். சாதவாகன எல்லைப்புற கோட்டையை சோழப்படை கைப்பற்றியதும் எப்போது என்னால் முறியடிக்கப்பட்ட மூவேந்தர் படையை திராமிரத்தில் நிலைநிறுத்தும் அறிவிப்பு வெளியிடப்பட்டதோ அப்போதே கலிங்கத்தை சீண்டிவிட்டீர்கள். இனி அதன் விளைவை சோழப்படை நிச்சயம் அனுபவிக்கும். அவர் கூறியதை கேட்டதும் புன்னகைத்த செங்குவீரன், அப்படியெனில் போர் என்கிறீர்கள் நீங்கள் என வினவினான். சோழப்படையுடன் கலிங்க நாடு போரினை விரும்பவில்லை. ஆனால் கலிங்க நாட்டை மாற்றான் படை கடந்து செல்வதை எங்களால் ஒரு நாளும் அனுமதிக்க இயலாது என தீர்க்கமாக செங்குவீரனிடம் தெரிவித்த கலிங்க மன்னர் காரவேலர் பீமவேலனிடம், கலிங்கத்தில் இருக்கும் வரை நமது விருந்தினர் இவர்.
ஒரு படைத்தலைவருக்கு அளிக்க வேண்டிய உபசரிப்பில் இவருக்கு எந்த குறைவும் நேர வேண்டாம் என தெரிவித்தவர் அங்கிருந்து விடுவிடுவென்று நடந்து சென்றார். அவர் சென்ற திசையையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தான் செங்குவீரன். செங்குவீரன் பீமவேலனிடம் மனத்தாக்குதல் பற்றி பேசிக் கொண்டிருந்த போது தன்னிச்சையாக பீமவேலன் முகம் சாளரத்தை நோக்கி திரும்புவதையும் அப்போது அவனது பாவனைகள் பலவிதமாக மாறிக்கொண்டிருப்பதையும் செங்குவீரன் கவனித்துக் கொண்டிருந்தான். காரவேலர் கோபத்துடன் திரும்பி சென்று விட்ட பிறகு பீமவேலனின் பார்வை நிலை கொண்டிருந்த திரைச்சீலையை நோக்கி சென்றான் செங்குவீரன். திரைச்சீலையின் மீது நிழல் ஒன்று விழுந்து கொண்டிருந்தது. திரைச்சீலையை இழுத்தான். திரைச்சீலைக்கு பின்னால் கலிங்கத்தின் இளவரசி வர்த்தினி நாணத்துடன் செங்குவீரனை நோக்கியபடியே சிற்பத்தோடு சிற்பமாக நின்று கொண்டிருந்தாள். முகத்தில் நாணம் முற்றிலும் குடிகொண்டிருந்தாலும் அதை மறைத்துக் கொண்டு நிலவை வைத்து கண்மாறாமல் நோக்கிக் கொண்டிருக்கும் செந்தாமரை மலரை போன்று மலர்ந்த வதனத்துடனும் மோகன விழிகளுடனும் அவனை நோக்கிக் கொண்டிருந்தாள். செங்குவீரனுக்கும் அவளை பார்த்த அக்கணத்தில் வனத்தில் கண்ட காட்சிகள் அனைத்தும் அவனது மனத்திரையில் நிழலாட அவன் தன் நிலையை மறந்து சிற்பத்தோடு சிற்பமாக நின்று கொண்டிருந்த அந்த வஞ்சிக் கொடியின் அழகிய வதனத்தை பார்த்தவன் வியப்படைந்து நின்று கொண்டிருந்தான். வானில் கருத்த முகில்களுக்கிடையில் விட்டு விட்டு தோன்றும் மின்னல் கீச்சினை போன்று கருத்த மைதடவிய அவளது விழிகளுக்கிடையில் அவளது இமைகளும் விட்டுவிட்டு அடித்துக் கொண்டிருந்தன. அந்த பைங்குடியின் மின்னல் வெட்டு பார்வையில் அகப்பட்ட செங்குவீரனும் தன்னிலையை மறந்து நின்று கொண்டிருந்தான். அந்திப் பொழுதில் கிழக்கு வானில் தோன்றும் வானவில்லை போன்று அவளது புருவமும் கருத்து அவளது விழிகளுக்கிடையே வளைந்து காணப்பட்டது. கிரகணத்தின் போது சற்றே தேய்ந்து தோன்றும் பிறை நிலவை போன்று அவளது நுதலும் பிரகாசத்துடன் பேரழகுடன் விளங்கியது. நுதலில் அவள் சூடியிருந்த பிறை வடிவ குங்குமப் பொட்டு அவளது நுதலுக்கு அழகை சேர்த்திருந்தது. இரவினை திரட்டி திரித்ததை போன்ற அவளது நீண்ட கருங்கூந்தல் பிறை சூடிய நுதலிலிருந்து அவளுக்கு முன்னும் பின்னுமாக கற்றை கற்றையாக பின்னப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. செங்கதிர் நிலவின் வண்ணத்தில் சற்றே சிவப்பு கலந்த வெண்மை நிறத்தில் அவளது கன்னம் பளிச்சிட மாதுளம் பூவின் நிறத்தில் சிவந்த அவளது இதழ்கள் செங்குவீரனை பார்த்து புன்னகையை சிந்திக் கொண்டிருந்தன. அவளது இதழ்களில் காணப்பட்ட சிறு சிறு ரேகைகள் மின்னல் கீச்சினை பதித்து வைத்ததை போன்று மோகனத்துடன் காணப்பட்டது. மதுவை சிந்தி தும்பியை மயக்கும் மலரை போன்று கன்னத்தில் குழிவிழ புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தாள் வர்த்தினி. மழை மண்ணில் விழுந்து எழும் மண் வாசனையினால் மலர்ந்த மலர்களின் இதழ்களைக் கொண்டு உருகிய தங்கத்தால் தேய்த்து வளர்க்கப்பட்டதை போன்ற அவளது மென்மையான மேனியில் யாரோ சொல்லிக் கொடுத்ததை போன்றே செங்குவீரனுக்கு பிடித்த மரகத பச்சை வண்ணத்தில் பட்டுத்துகிலை உடுத்திக் கொண்டு நின்று கொண்டிருந்தாள் அந்த மெல்லடையுடைய பைங்கிளி. மெல்லிய காது மடலில் அவள் அணிந்திருந்த மரகத குண்டலங்கள் இரண்டும் அவளது புன்னகையைப் போன்றே மெல்ல ஒளி வீசிக் கொண்டிருந்தன. கழுத்தில் விலையுயர்ந்த ஆபரணங்கள் அணிந்து கொண்டு நிற்க அந்த ஆபரணங்களை விடவும் எதிரில் நிற்பவர்களின் கவனத்தை சிதறடிக்கும் அளவிற்கு செழித்து வளர்ந்திருந்தன அவளது முன் அழகுகள் இரண்டும். செழித்து வளர்ந்திருந்த அவளது இரட்டை எழில்களுக்கிடையில் அவளது கழுத்து ஆபரணங்கள் தஞ்சமடைந்திருந்தன. உடலை சற்றே இறுக்கமாக அவள் அணிந்திருந்த பட்டுத் துணி அவளது அங்க லாவண்யங்களை நன்கு வெளிப்படுத்தி எதிரில் நிற்பவர்களையும் இறங்கடிக்கும் வகையில் அவளது உடலின் எழுச்சி மற்றும் ஒடுக்கங்களை நன்கு வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது. அவளது ஆடை அவளது வளப்பினை குறைவின்றி வெளிப்படுத்தினாலும் மறைக்க வேண்டியதை மறைத்து பாங்குற தனது ஆடையை அணிந்திருந்தாள் அவள். செங்குவீரன் திரைச்சீலையை நீக்கிவிட்டு அவளை நோக்கிய போது அவளும் அவனை நோக்கினாள். செங்குவீரனும் அவளது விழிகளை நோக்க நாணம் கொண்ட வர்த்தினி கன்னம் சிவக்க நிலம் நோக்கினாள். அவளது நாணத்தைக் கண்ட செங்குவீரன், உங்களது திறமை என்னை வியக்க வைக்கிறது இளவரசி என தெரிவித்தான் செங்குவீரன். அவன் கூறியதை கேட்டதும் நாணம் களைந்த வர்த்தினி வியப்புடன் அவனை நோக்கினாள். கல்வர்களையும் தோற்கடிக்கும் உங்களது வேல்வீச்சின் வேகம், ஆடவர்களையும் அடிமைப்படுத்தும் உங்களது நாணம் என அனைத்தும் என்னை வியக்க வைக்கிறது தேவி என தெரிவித்த செங்குவீரன் அவளது விழிகளில் தனது பார்வையை நிலைக்க விட்டான். ஆனால்
அவள் விழிகளில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் செங்குவீரனை நோக்கிக் கொண்டிருந்தாள். தொடர்ந்த செங்குவீரன், இப்போது புரவி நலமாகத்தானே இருக்கிறது என வினவினான். பதிலுக்கு எந்த பதிலையும் தெரிவிக்காமல் பிரம்மை பிடித்தவளை போன்று தலையை மட்டும் மாட்டினாள் வர்த்தினி. சிறிது நேரம் அவளது அழகிய வதனத்தையே நோக்கிக் கொண்டிருந்த செங்குவீரன், பிறகு உங்களை பற்றி நிச்சயம் என் மனைவியிடம் நான் கூறப்போகிறேன் இளவரசி. அவளைப் போன்றே தைரியமும் வீரமும் அழகும் திறமையும் நிறைந்த பெண்ணாக உங்களை காண்கிறேன் நான் என தெரிவித்தபடியே செங்குவீரன் திரும்பினான். ஆனால் செங்குவீரன் தெரிவித்த சொற்கள் அவளது இளகிய உள்ளத்திற்கு திடீரென்று ரணத்தை அளிக்க அவளையே நோக்கிக் கொண்டிருந்த செங்குவீரன் அறியாத வண்ணம் விழிகளில் துளிர்த்த கண்ணீர் துளியை துடைத்துக் கொண்டாள். வர்த்தினி கண் கலங்கியதை கண்ட பீமவேலன் பெரும் துயரடைந்தாலும் அதை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் செங்குவீரனிடம், நீங்கள் இல்லாத சோழப்படையை வழிநடத்தி கொண்டிருப்பது யாரோ? பெண்ணென்றல்லவா கேள்விப்பட்டேன், அப்படியெனில் என தயக்கத்துடன் வினவினான். வானவல்லி என சட்டென்று அதே நேரம் கம்பீரமாக பதிலளித்தான் செங்குவீரன். வானவல்லி? ஆமாம் இளவரசே, கரிகாலரின் தமக்கை. ஆமாம், சோழ பேரரசுக்கு தமக்கை எனில் உங்களுக்கு சோழப்படையோடு என்னையும் சேர்த்து ஆண்டு கொண்டிருக்கும் அந்த அழகிய ராட்சசிதான் எனது மனைவி என தெரிவித்த செங்குவீரன் அங்கிருந்து விடைபெற ஆயத்தமானான். அப்போது அங்கு விரைந்து வந்த புரவி வீரன் ஒருவன் கையில் இருந்த வாளினை பீமவேலனிடம் கொடுத்து, இந்த வாள் அவரது புரவியின் மீது கடத்தப்பட்டிருந்த உடைமைகளுக்கிடையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது என தெரிவித்துவிட்டு சென்றான். அதை செங்கு வீரனிடம் பணிவுடன் அளித்த பீமவேலன் தனது இடையுறையிலிருந்து வாளினை உருவி, இனி என் தந்தை நமக்கு குறுக்கே வரமாட்டார், கைவிட்ட போரினை மீண்டும் துவங்கலாம் என கூறிவிட்டு மீண்டும் செங்குவீரனை சமருக்கு அழைத்தான். ஆனால் செங்குவீரனோ தனது இடையுறையை இடையில் கட்டி அதில் தனது வாளினை போட்டுக்கொண்டவன், நமக்குள் போர் நடைபெறப் போவது உறுதியாகிவிட்டது. இந்த நிலையில் நாம் இங்கே எதற்காக வீண் சண்டை போட்டுக்கொள்ள வேண்டும்? நம்மில் யார் சிறந்த வீரர் என்பதை போர்க்களத்தில் முடிவு செய்வோம் நண்பா என கூறிய செங்குவீரன் அதற்கு மேல் அங்கு நிற்காமல் செல்லலானான். அவன் செல்வதையே சோகத்துடன் பார்த்து கொண்டிருந்த வர்த்தினியிடம், வர்த்தினி, உன் மனம் எப்படி துடிக்கிறது என்பதை நான் அறிவேன், வருத்தம் வேண்டாம் என ஆறுதல் தெரிவித்தான் பீமவேலன். ஆனால் வர்த்தினி, அவருக்கு மனமாகிவிட்டது என்ற செய்தி எனக்கு சோகத்தை எதற்காக அளிக்கிறது என்று தெரியவில்லை அண்ணா. இந்த சோகம் எனக்கு பெரிதல்ல. அவரை சந்தித்து ஒரு நாள் கூட முழுதும் இன்னும் முடியவில்லை. நான் எதற்காக இன்னும் வருந்திக் கொண்டிருக்க வேண்டும்? இவர் இல்லாவிட்டால் என்ன, எனக்குரிய வீரன் கலிங்கத்திற்கு வராமலா போய்விடுவான்? ஆனால் ஒன்று அண்ணா, இவரை போன்ற மனிதரை நான் என் வாழ்நாளில் சந்தித்ததே இல்லை. நேற்றிரவு தீப்பந்த ஒளியில்தான் அவர் என்னை கண்டார். அதுவும் நான் மாறுவேடத்தில் காணப்பட்டேன். ஆனால் அவர் இன்று என்னை அடையாளம் கண்டு கொண்டார். நாம் எதிர்க்கப் போவது பலம் பொருந்திய சோழப்படையே அல்ல என அவள் கூறிக்கொண்டிருந்த போது இடைமறித்த பீமவேலன், என்ன வர்த்தினி கூறுகிறாய் என வினவினான். ஆமண்ணா, நம்மை எதிர்க்கப் போகும் பலம் பொருந்திய சோழப்படையை விடவும் அபாயகரமானது செங்குவீரனின் தலைமை. நமது நாட்டு படைபலத்தை பற்றி அறிந்த பிறகுமா நீ கவலை கொள்கிறாய்? சாதாரண செய்தியை குறிப்பிடவா செங்குவீரர் சிங்கப்புரிக்கு வருகை தர வேண்டும்? அவர் எதற்கு வந்தார் என்பதை அவரேதான் தெரிவித்தாரே. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாமண்ணா. அதுவும் ஒரு காரணம் என்றால்? இந்நேரம் நமது கலிங்க பெரும் பட்டினமான சிங்கப்புரியின் பலவீனங்கள் அனைத்தும் அவரது பார்வைக்கு அகப்பட்டிருக்கும். அவர் வந்த காரியமும் முழுவதும் நிறைவேறியிருக்கும். என்ன வர்த்தினி கூறுகிறாய்? உடனே இந்த கணத்திலிருந்து போருக்கு ஆயத்தமாகுங்கள் அண்ணா. நமது படைகள் அனைத்தையும் ஒரே இடத்தில் திரட்டுங்கள். காலதாமதம் வேண்டாம் என தெரிவித்த வர்த்தினி திரும்பிச் சென்றாள். அவளது விழிகளில் இருந்து கண்ணீர் அருவியை போன்று பெருக்கெடுக்க காட்டிலுக்குள் சென்றவள் அப்படியே விழலானாள். வர்த்தினியின் மனக்குமுறலை அறியாத பீமவேலன் செங்குவீரனை வழியனுப்ப விரைந்து செல்லலானான். அடிக்குறிப்பு 1. அத்திகும்பா கல்வெட்டு யானைக்குகை கல்வெட்டு வரி 12. பிராகிருதம் மாகயூதா நம் ச விபுல பயம் ஜனேனோ ஹதயுசம் கயூங்காயூய பாயயதிங் சிமாகயூதம் சராஜான பயுஹச திமிதம் பாதேயூ வந்தா யூபயதிங் சினந்த யூராஜ நீதம் கலிங்க யூஜின சம்நிவேசம் கலிங்க யூசி ராஜசி கயூக ரதன பரிகாரே ஹி அங்கயூ மகயூத வசம் ச நயதிங் சி
தமிழ் மொழிபெயர்ப்பு. மகத அரசமனைக்குள்ளே தம் யானைகளை அனுப்பி மகத மக்களை மிரள வைத்து மகதத்தின் மன்னர் பகசதி மிசதத்தை தன் கால் பணிய வைத்தார். நந்த அரசரால் எடுத்துச் செல்லப்பட்ட கலிங்கத்தின் சைனர் என்ற சிலையையும் அதன் அரியணை இரத்தினங்களையும் மீட்டு முன்பு கொள்ளையடித்ததற்குப் பரிகாரமாக அங்கநாடு மகத நாடுகளின் செல்வங்களையும் அரச குடும்ப நகைகளின் காவலர்களையும் கலிங்கத்துக்கு கொண்டு வந்து இக்கல்வெட்டில் காணப்படும் பகசதி மிசிதன், அதாவது ஆங்கிலத்தில் பகஸ்திமிதா, பிரகஸ்பதி மித்ரா, புஷ்யமித்ரா என குறிப்பிடப்படும் மகத மன்னன் புஷ்யமித்திரன் என்றே வரலாற்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். 2. அதிகும்பா கல்வெட்டு, யானை குகை கல்வெட்டு வரி 10, பிராகிருதம், நகையூரிய கலிங்கயூசி ராஜநிவாசம், மகாவிஜய பாசாதயும் காரயதி அடையுதிசாய சதச ஹசேஹிங் சி தயூசமே ச வசே தயுண்டயூ சந்தி சாமங் மயோசி ப ரதவச படாயுனம் மகி அயனம் காராபயதிங் சி ஏகாத யூசமே ச வசே சதுனம் சி பாயாதானம் ச மணி ரதனானி உபலபதேங் சி. தமிழ் மொழிபெயர்ப்பு. அவர் 38,100,000 காசு செலவில் பெருவெற்றி மகாவிஜய மாளிகை என்று அழைக்கப்படும் அரசமனை ஒன்றை கட்டுவித்தார். தம் 10ஆம் ஆட்சியாண்டில் அமைதி, நட்புறவு, அடக்கு, அதாவது சாமபேத தண்டம் எனும் முக்கோட்பாட்டுக்கு இணங்க என்பதை பின்பற்றி பாரத நாடெங்கும் பாரத வருஷம் தம் பெரும் படையை அனுப்பி பல நாடுகளை தோற்கடித்து தோற்ற நாடுகளிடமிருந்து மணிகளையும் இரத்தினங்களையும் கைப்பற்றினார்.